வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் என்னென்னா, லாஸ்ட் வீக் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசிலேருந்து குரூப் 4 குரூப் 2க்கு பொது தமிழில் சிலபஸ் வந்து சேஞ்சுடு. ஏன்னா லாஸ்ட்டு குரூப் 2ல் வந்து இஷ்யூனால் இந்த முறை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்காக இது ஒரு சொல்யூஷனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன தான் அப்படி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் ஒன்று சொல்லிகிட்ருக்காங்க. பொது தமிழ் நீக்கப்பட்டது, 50% குறைக்கப்பட்டது, இனிமேல் ஈஸி தான் அப்படிலாம் கொடுத்துட்ருக்காங்க. நானும் இதை எடுத்து வச்சு 2 நாளாக அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு மைண்டில் என்ன தோணுதுன்னா, இவங்க இவ்வளோ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு 6th to 12th வரைக்கும் கூட கேட்குறோம், நாங்கள் நியூ புக்கில் தான் கேட்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட ஓகே தான். நம்ம வந்து நியூ புக்கு படிக்கிறோம், ஓல்டு புக்கு படிக்கிறோம், சிறப்பு தமிழ் படிக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. ஏதாவது ஒரு பேட்டர்ன் கேட்பேன் அப்படின்னா அதை நம்ம நல்லாவே படிச்சுட்டு போயிடலாம். இப்போ இதில் குறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் பொது தமிழ் 100க்கு பார்த்தா ஈஸியாக இருக்குது. ஆனால் விடுபட்ட தலைப்புகள்லாம் ஜிகேயில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியங்கள் சொல்லிட்டு இந்த டாபிக்லாம் அங்கே இருக்குது. அப்போ விடுபட்ட டாபிக் வந்து அங்கே இருக்குது. இப்போ இந்த இந்த சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம திரும்பவும் நாலடியார் எங்கே இருக்குது, நான்மணிக்கடிகை எங்கே இருக்குது, நான்மணிக்கடிகை ஓல்டு புக்கில் இருக்குது, நாலடியார் ஓல்டு புக்லேயும் இருக்கும், நியூ புக்லேயும் இருக்கும். ஸோ நம்ம இப்படி தானே படிக்க வேண்டியதாக இருக்குது. திரும்பவும் இந்த சேஞ்சஸ் வந்துட்டு ஓல்டு புக்கையும் படிக்கிற மாதிரி இருக்குது, நியூ புக்கையும் படிக்கிற மாதிரி இருக்குது. இதனால் என்னென்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த சிலபஸ் வைஸ் ஓரளவுக்கு ஏதாவது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓல்டு புக்கும் பார்த்துருக்கோம், புது புக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் அதை நல்லா ரிவிஷன் பண்ணனா ஏதாவது நம்மளே எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றத வந்து அங்கே கண்டுபிடிச்சி படிச்சுட்டா போதும். நம்மளாலையும் 95+ போட முடியும். அந்தளவுக்கு படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கும். ஸோ என்ன பண்ணிடலாம், நம்ம எனக்கு படிக்கிற மாதிரியே நம்ம ஏற்கனவே படித்த மாதிரியே படிச்சிடலாம். வேணும்னா உரைநடை நம்ம சில பாடங்கள் வந்து படிப்போம். இப்போ சிட்டுக்குருவி அந்த ஒரு லெசன் இருக்கும், பாதம்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரி உரைநடைகள்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்போ கூட அதிலோட அந்த ஆத்தர் நேமு அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் அந்த பாக்ஸில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு உரைநடை வேணால் ஸ்கிப் பண்ணலாம். மற்றபடி இருக்கிற செய்யுள், இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது புக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, நியூ புக் படிங்கன்னு அப்போதைக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது சொல்லிகிட்டு இருக்கும் போது என்னென்னா, நியூ புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே ஓல்டு புக்கில் 50, நியூ புக்கில் 50-50ன்ற மாதிரி தான் கொஸ்டின் இருந்தது. அதுக்கு அடுத்த முறையாவது குறைஞ்சிதானா? இல்லை, கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க நமக்கு ஓல்டு புக்லேருந்து. ஸோ இப்போ வரைக்கும் கூட ஓல்டு புக்லேருந்து கொஸ்டின் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஓல்டு புக்கை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழில் சில தலைப்புகள்லாம் அங்கங்கே இருக்குது. அதனால் நம்ம சிலபஸ் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கெங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம திரும்பவும் தேடி ஒரு படிக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. எதையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இல்லை, ஈஸியாலாம் இல்லை. வேணும்னா ஒரு பேரா கொடுத்துட்டு ஒரு 15 கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் நமக்கு ஈஸி அப்படின்னா. இவங்க எப்படி பார்த்தாலும் டிரான்ஸ்லேஷன்லேயே ஒரு ட்விஸ்ட்டு வைக்க தான் செய்வாங்க. ரொம்ப ரேரானது, ஓரளவுக்கு வந்து ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜே இல்லை, தமிழ் நல்லா படிப்போன்றாங்க, அந்த டிரான்ஸ்லேஷன்லேயே திணறவங்கலாம் கூட இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இன்ச் பை இன்ச்சாக என்ன ஏற்கனவே படித்தோமோ படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ரொம்பலாம் சிலபஸை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்கூல் புக்கை அப்பவும் போல் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பக்கமாக மண்டையில் ஏற்றிக்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த குரூப் 4 முடிஞ்சு அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஒரு அனலைஸ் பண்ண முடியும். கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்கன்றதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு வேணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் குரூப் 4க்கே நம்ம இப்படி தான் இருக்கும் கொஸ்டின்னு அப்படின்னு அனலைஸ் பண்ணிடலாம் நம்மளால் எனக்கு போக முடியும்னு எனக்கு ஒரு இல்லை. ஏன்னா வந்து பை சான்ஸ் இந்த சான்ஸை விட்டால் திரும்ப அகைன் நமக்கு எப்போ இந்த சான்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியல. அதனால்
கிடைக்கிற வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். எதுக்காகவும் அங்கே எங்கே நம்ம வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. இந்த சிலபஸ் வருதா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம படிக்கிறது படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம கையில் என்ன நோட்ஸ் இருக்குது, என்ன புக் இருக்குது, ஸ்கூல் புக்ஸ் இருக்குதோ நம்ம பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஈஸியாக வரும் அப்படின்ற மைண்ட் செட்டே வேணாம். நம்ம கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டுட்டோம், இன்னும் ஒரு கால்ஃபருக்கு கஷ்டப்பட்டுரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன மாதிரியே யாருனா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.